அனைவருக்கும் வணக்கம். புது வாரம், எல்லாரும் ஸ்கூல் போகணும், ஒர்க் பண்ணணும், காலேஜ் போகணும், ஹெக்டிக்காக இருக்கும். எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹாப்பி மண்டே எல்லாருக்குமே. அதோட நேற்று நம்ம சேனலில் அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் போட்டிருந்தேன். அக்டோபர் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் வருதுன்னு. ஸோ நீங்கள் ஒரு வேளை புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுன்னா அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக இந்தியாவில் 5G லான்ச் அஃபிஷியல் கன்ஃபார்ம் டேட் ரிவீலாக இருக்குது. அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட போன வாரம் வரைக்கும் ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போது வந்து பாய்காட் ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிற்குது. அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதோட இன்னும் சில ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஆஃபர்ஸ் அதிகமாக்கியிருக்காங்க. அதுவும் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துலாம். எல்லாம் பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 943ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வனா. இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். இந்தியாவில் 5G லான்ச்க்கான டீசர் ரிவீலாக இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் 5G லான்ச் வந்து இந்தியன் மொபைல் காங்கிரஸ் இந்த ஈவெண்ட்டில் தான் வந்து இவங்க 5G அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதோட இந்த இந்தியன் மொபைல் காங்கிரஸ் ஈவெண்ட் இந்தியாவில் அக்டோபர் 1 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அக்டோபர் 1 5 இல்லைனா 6 வரைக்கும் இந்த ஈவெண்ட் நடக்கும். பட் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க டீசர் ரிவீல் பண்ணியிருக்காது அக்டோபர் 1. ஸோ இந்தியாவில் அக்டோபர் 1 அன்றைக்கி வந்து 5G லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அக்டோபர் 1 வந்து 5G அனௌன்ஸ் பண்ணோன்னே ஜியோ, ஏர்டெல் எல்லாருமே ரோல் அவுட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக இல்லை. ஏன்னா ப்ரைஸஸ் இவங்க ரிவீல் பண்ணணும். 5Gக்கான ப்ரைஸ் வந்து 4Gயை விட கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 4G அண்ட் 5G ப்ரைஸஸ் என்ன அப்படிங்கிறத இவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 5G ரோல் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல்ல 10 மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்தியா முழுக்க பேன் இந்தியா 5G ரோல் அவுட் வந்து 2023 எல்லா இடங்களும் வந்து இவங்க 5G ரோல் அவுட் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன வாரம் வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேலாக இருக்கட்டும், அவங்க கொடுக்க போகிற கிரேசி டீல், அதாவது ஐஃபோன் 13 வந்து 50,000 கீழே 49,990 ரூபாய் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்துருந்த டீலுக்காக நிறைய பேர் இந்தியாவில் வெயிட்டிங். இவங்களுடைய சேல் டேட் வந்து செப்டம்பர் 23 ஆரம்பித்து செப்டம்பர் 30 அப்படின்னு சொல்லி ப்ளஸ் மெம்பர் எல்லாம் ஒரு நாள் முன்னாடி செப்டம்பர் 22 வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி செப்டம்பர் 22 அன்றைக்கி இவங்க சேல் ஓப்பன் பண்ணி 49,990க்கு நிறைய பேர் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணாங்க. பட் 49,990 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரை மணி நேரம், 12 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 12:30 வரைக்கும் தான் இருந்தது. அதுக்கப்புறமே வந்து 50,000, 51,000, 52,000 இப்போ வந்து ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 56,000 கிட்ட வந்து கொண்டு போயிட்டாங்க ஐஃபோன் 13 உடைய ப்ரைஸை. ஸோ வந்து இவங்க சேல் வந்து செப்டம்பர் 30 வரைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த எல்லா நாளுமே வந்து அந்த ப்ரைஸிங்கில் வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. ஸோ பரவாயில்ல, சில பேராவது வந்து ப்ளஸ் மெம்பராக இருக்கிறவங்க வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா ப்ளஸ் மெம்பர் எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து கேன்சல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ட்விட்டர் ஹேண்டலில் சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸ்க்ரீன்ஷாட்ஸோட. அதாவது அண்டர் 50,000 இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து கேன்சல் ஆகுது. ரீசன்ஸ் வந்து ரொம்ப வியர்டாக வந்து ஃப்ளிப்கார்ட்டுடைய சர்வீஸ் பீப்புள் தராங்க. அதாவது உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் திருடு போச்சு, இங்கே வந்து எங்களுடைய வேர் ஹவுஸ்லேயே உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வரவே இல்லை, அவுட் ஆஃப் டெலிவரி வந்துச்சு, எங்கே போச்சுன்னு தெரியலன்னு இந்த மாதிரி வந்து ரொம்பவே ஸ்டூப்பிடான ரீசன்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட் கொடுக்கறதுனால நிறைய பேர் பாய்காட் ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிறத ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ஐஃபோன் 13 இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி டிசப்பாயிண்ட் ஆனீங்களா? தவறாமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் இவ்வளோ நாள் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு எக்ஸைட்டிங் ஃபீச்சர் வரப்போகிறதா தெரியுது. பீட்டா வெர்ஷனில் இதை டெஸ்டிங்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லும்போது உலகத்திலே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய சேட் ஆப் இது தான். நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ்க்காகவும் சரி, பர்சனல் ரீசனுக்காகவும் சரி, இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதோட கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெஸ்ட் இல்லை. ஏன்னா இதை வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன், அதாவது ஆண்ட்ராய்டு யூஸர் iOS ஃபோனில் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து வெப் வெர்ஷன் லேப்டாப் பிசியில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதே வந்து டேப்லெட் அண்ட் ஐபேட் வச்சுருக்கிறவங்க வந்து இதை யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருந்தது இவ்வளோ நாள். பட் இப்போ வந்து பீட்டா வெர்ஷன் டெஸ்டிங்கில் வந்து டேப்லெட் வெர்ஷனில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மாதிரி இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ டேப்லெட் அப்படின்னு சொல்லும்போது இது ஆண்ட்ராய்டுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது ஐபேடுக்கும் வரும் அப்படின்னு தெரியுது. ரெண்டுத்துக்குமே தான் இவங்க டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. தற்சமயம் பீட்டா வெர்ஷன் யூசர்ஸ் வந்து இதை டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் டேப்லெட் அண்ட் ஐபேட் ரெண்டுத்துக்குமே வந்து வாட்ஸ்அப் வந்து ரோல் அவுட் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சாம்சங் ஃபெஸ்டிவ் ஆஃபர் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டுருக்கு. இங்கே ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனுவனாக தான் இருக்குது. ஆல்ரெடி வந்து ஸ்மார்ட்
ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபர்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் S22லாம் போரா பர்பிளில் புது கலரில் வருது அப்படின்னு பார்த்துருந்தோம். கூட S22 அல்ட்ரா, அதுக்கப்புறம் S25 எடிஷன் ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த வாட்டி நோமோ ஃபோமோ அப்படின்னு சொல்லி வந்து மற்ற எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், அதாவது வந்து அவங்களுடைய டேப், டிவி இதுலேயுமே ஆஃபர்ஸ் இருக்குது, ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம். ஸோ நீங்கள் ஒருவேளை மற்ற எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா டேப்பில் எக்ஸைட்டிங் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸி டேப் S6 லைட் S Penோட இந்த டேப் வந்து 18,999. HDFC கார்டு யூசர்ஸ்க்கு இது 3,000 rupees கேஷ்பேக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட் டீல். அதே வந்து நீங்கள் சாம்சங்குடைய கேலக்ஸி வாட்ச் 4 வாங்கணும் அப்படின்னா இந்த வாட்ச் வந்து லான்ச் பண்ணும்போது வந்து 30,000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 8,999 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த 8,999க்கு வந்து நிறைய விஷயங்கள் ஸ்டெப்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து கார்டு ஆஃபர்ஸ் எல்லாமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணால் இந்த ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணலாம். சாம்சங்குடைய வாட்ச் 4 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா. அதே சாம்சங்குடைய 4K டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,490 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்க் ஆஃபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ஃபெஸ்டிவ் ஆஃபர்ஸ்லேயும் நிறைய கேஜெட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். நத்திங் பிராண்ட் அடுத்ததாக TWS வந்து லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே டீசரில் பார்க்கும்போது வந்து இது நத்திங் இயர் ஸ்டிக் இந்த பேரில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா TWS உடைய சார்ஜிங் ஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிப்ஸ்டிக் மாதிரி வந்து இங்கே ரிவீல் பண்ணியிருக்கிறதுனால இது இயர் ஸ்டிக் அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ டிசைன், அவுட்லுக் எல்லாமே வந்து வித்தியாசமாக நத்திங் தரப்புலேருந்து இன்னொரு ப்ராடக்ட் நத்திங் இயர் ஸ்டிக். நீங்கள் ஒருவேளை Oneplus ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுன்னா அமேசானில் OnePlus 10 Pro உடைய டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு கம்மியாக தான் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொடுத்துருந்தாங்க. ப்ரைஸ் வந்து 66,999, டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 61,999 இருந்தது. இங்கே வந்து SBI கிரெடிட் கார்டு யூசர்ஸ்க்கு வந்து இது 5,000 ஆஃபர் அப்படின்னு சொல்லி 56,999க்கு வாங்குற மாதிரி வந்து இதில் ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது Snapdragon 8 Gen 1ல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சிப்செட் 56,999 இருந்தது. இப்போ அடிஷ்னலாக இவங்களும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 4,000 வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா வந்து சோர்சஸ் மூலயமா ரிவீலாக இருக்குது. ஸோ 4,000 அப்படின்னு போட்டாவே இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் 50,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வாங்கலாம். OnePlus 10 Pro ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் நீங்கள் ஒருவேளை OnePlus பிராண்ட் வாங்கணும் அப்படின்னா இந்த ஆஃபரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். டெக்னோ போவா இந்தியாவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் 5G டிவைஸ் கொண்டு வந்திருக்காங்க. டெக்னோ போவா நியோ 5G. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்சில் இவங்க MediaTek Dimensity 810 இந்த சிப்பில் கொண்டு வந்திருக்காங்க. இதோட காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,000 mAh. ஸோ மெகா பேட்டரியோட ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கூடவே IPS LCD பேனல், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எல்லாத்தோடையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்டான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். டெக்னோ போவா நியோ 5 இதோட பேட்டரி கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னராக நாங்கள் ரெண்டாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்டான கேள்விக்கான பதில் 200 rupees. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அபிஷேக். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸோடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.